ஹாய் பேரண்ட்ஸ். இப்போ நாங்க எங்க போறோம் அப்படின்னா நொங்கு சாப்பிட போறோம். இன்னைக்கு காலையில நொங்கு சாப்பிட போறோம். ஸோ இன்னைக்கான வீடியோல நொங்கு பதநீர் ரெண்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, குழந்தைங்களுக்கு அது எப்படி கொடுக்குன்னு தான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சம்மர்ல பாத்தீங்க அப்படின்னா நொங்கு பதனி இதெல்லாம் ரொம்ப காமன், எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். ரீசன் என்னன்னா வெயிலுக்கு ரொம்பவே அது குளிர்ச்சியான ஒரு விஷயம். நீங்க ரெகுலரா நொங்கு பதனி எல்லாம் சாப்பிட்டுட்டு வரீங்கன்னும் போது உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை நம்ம சாப்பிட்டுட்டு பேசலாம். பதனியில பாத்தீங்க அப்படின்னா கால்சியம் அயன் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இது ரெகுலரா குடிக்கிறீங்க அப்படின்னும் போது எலும்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு எப்போ கொடுக்கலாம்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னா அப்பதான் இறக்கிருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு 9 மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சமா கொடுக்கலாம். பட் 1 இயருக்கு அப்புறம் எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்க ரெகுலராகவே கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு விளையாடுறாங்க, வேர்க்குருலாம் இருக்கு, உடம்பு ஹீட் ஆகுது அப்படின்னும் போது காலையில பதனி நீங்க கொடுக்கும்போது குழந்தையோட உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். அது மட்டும் இல்லாம குடலுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா பதனி பாத்தீங்க அப்படின்னா லைட்டா லாக்ஸேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூலாம் இருக்கு அப்படின்னும் போது நீங்க பதனி டெய்லியும் கொடுத்துட்டு வரும்போது குழந்தைக்கு மலச்சிக்கலும் சரியாகும், மலம் ஈஸியாக வெளியில போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் இதுல நிறைய வைட்டமின்கள் தாதுப்புகள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த சம்மர்ல வரக்கூடிய இந்த அம்மை மாதிரியான நோய்கள் வராம பாத்துக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது அப்படின்னா இந்த சீசன்ல நீங்க தினமும் உங்க குழந்தைக்கு பதனி கொடுக்கலாம். பதனி மாதிரியே நொங்கு சாப்பிட்றதுலயும் சேம் பெனிஃபிட்ஸ் தான் இருக்கு. நொங்குல பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 85 to 90% வாட்டர் தான் இருக்கு. ஸோ இந்த சம்மர்ல நொங்கு கொடுத்தாலுமே குழந்தைங்களோட உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். மற்றபடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைட்டமின்கள் தாதுப்புகள் எல்லாமே இருக்கு. கால்சியம் சத்து இருக்கு, இரும்பு சத்து இருக்கு. குழந்தைங்களோட எலும்பு வலுவா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், குழந்தைங்களோட ஜீரண மண்டலத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா 80 to 90% வாட்டர் இருக்கு. பிளஸ் அதுல லாக்ஸேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராம இருக்கும். ஏன்னா சம்மர்ல நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை காமனா நாங்க அப்சர்வ் பண்ணுவோம். ஏன்னா குழந்தைங்க சரியா தண்ணி குடிக்க மாட்டாங்க, இல்ல தண்ணி குடிச்சாலும் வேர்வை மூலமா எல்லா தண்ணியும் போயிடும். ஸோ குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ இந்த சம்மர்ல உங்க குழந்தைங்களுக்கு இயற்கையான முறையில உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு நொங்கு பதனி இந்த மாதிரியான நேச்சுரல் ஃபுட்ஸை கொடுங்க. குழந்தைங்களோட உடம்பும் குளிர்ச்சியா இருக்கும், எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சம்மர்ல சாப்பிடக்கூடிய இன்னொரு ஃபுட்டை பத்தி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல சம்மர்ல குழந்தைங்களை பாத்துக்கிறது ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் பேசலாம்.